Hi, previous year question paper வந்து ஒரு question. Two taps A and B can fill a crystal in 18 minutes and 24 minutes. ஸோ இதை கிறிஸ்டன் அப்படின்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணுற ஒரு ஸ்பேஸ். இது டேங்க் மாதிரி இல்லை அண்டர் கிரவுண்ட் டேங்க் மாதிரி என்னமா வேணால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ இதை வந்து 18 நிமிஷத்தில் ஃபில் பண்ண போகுது, பி இதே விஷயத்த வந்து 24 நிமிஷத்தில் ஃபில் பண்ண போகுது. ஓகே, இஃப் போத் த டேப்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏபின்னு ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. When the tap B must be turned off so that the crystal is filled in 12 minutes. ஸோ இப்போ ஏபியை திறந்துட்டேன். இதில் என்ன பண்ணணும், பியை மட்டும் ஒரு குறிப்பிட்ட டைம், ஸோ எக்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சிட்டு என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ இந்த க்ளோஸ் பண்ணணும். எப்போ இதை க்ளோஸ் பண்ணால் இந்த கிறிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட், இது 12 நிமிஷத்தில் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், ஸோ தட் த கிறிஸ்டன் இஸ் ஃபில்ட் இன் 12 மினிட்ஸ். ஸோ அப்போ இந்த கிறிஸ்டன் ஃபில் ஆகிறதுக்கு தேவைப்படுற டைம் எவ்வளோ, 12 நிமிஷம். கரெக்டா? கரெக்டு. ஸோ இப்போது ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ற டைப்பை பார்க்கலாம், ஏன்ற டைப்பை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஏன்ற டேப்பு ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் எதில் தான் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த டேப் எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருந்திருக்கும், இந்த கிறிஸ்டன் நிறையிற வரைக்கும். இந்த கிறிஸ்டன் நிறைய மொத்தமாகவே எவ்வளோ நிமிஷம் ஆச்சு, 12 நிமிஷம். ஸோ அப்போது ஏன்ற டேப்பு 12 நிமிஷம் ஓப்பனில் தான் இருக்குது. சரி, அப்போ பீன்ற டேப்பு அதை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைமை நான் எக்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் மினிட்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ எஃபிஷியன்சியில் எழுதலாமா? ஏ 12 நிமிஷம் ஓப்பனில் இருக்குது, பி எக்ஸ் நிமிஷம் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது ஓப்பனில் இத்தனை, அதாவது ஏ 12 நிமிஷம், எக்ஸ் நிமிஷம், சாரி ஏ 12 நிமிஷம், பி எக்ஸ் நிமிஷம் ஓப்பன் இருந்ததுனால இந்த டேங்க்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு வேலை, ஒரு டேங்க் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுதுன்றதுனால ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1/ஏவை எப்படி எழுதுறது, ஏ ஒரு வேலையை பண்ண 18 நிமிஷம் ஆகும் அப்படின்னா 1/ஏ எஃபிஷியன்சியில் எழுதுனீங்க அப்படின்னா 1/18. ஸோ 1/18 இன்ட்டு 1/12 ப்ளஸ் 1/பி. ஸோ பி ஒரு வேலையை பண்ண 24, அதாவது இதே கிறிஸ்டனை ஃபில் பண்ண 24 நிமிஷம் ஆகும். ஸோ இது எஃபிஷியன்சியில் எழுதுனீங்க அப்படின்னா 1/பி ஈக்குவல்ஸ் 1/24. ஸோ இப்போ இந்த 1/பிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், 1/24 இன்ட்டு எக்ஸ் அதான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் 1. ஸோ எழுதுறப்ப மாற்றி எழுதிட்டேன். ஸோ 1/ஏக்கு பதிலாக 1/18 இன்ட்டு 12. ஸோ இன்ட்டு 12 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணால் 6 2s are 12, 6 3s are 18. ஸோ 2/3 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் டிவைட் பை 24 ஈக்குவல்ஸ் 1. ஸோ இந்த 2/3 அந்த பக்கம் போனால் சப்ராக்ஷனில் போகும். ஸோ எக்ஸ் பை 24 ஈக்குவல்ஸ் 1 மைனஸ் 2/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 3s are 3, 3 minus 2 1. ஸோ 1/3. ஸோ இங்கே எக்ஸ் பை 24, 1 3s are 3, 8 3s are 24. ஸோ எக்ஸ் பை 8 ஈக்குவல்ஸ் 1. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 மினிட்ஸ். ஸோ அப்போ பீன்ற டேப்பை 8 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் 8 மினிட்ஸ், ஆப்ஷன் டி. ஸோ இந்த சம்மில் ஒன்று கிளியராக நமக்கு புரியணும். பீன்ற டேப்பை க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் கழிச்சு. ஸோ எத்தனை நிமிஷம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 2 டேப் இன்வால்வ் இருக்கிறதுனால ஏன்ற டேப்பை பார்க்குறோம். அது ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் அந்த தொட்டி நிறைய இருக்குது, அது ஆண்டில் தான் இருக்குது. அந்த தொட்டி எவ்வளோ நேரம் கழிச்சு நிறையதாமா, 12 நிமிஷம் கழிச்சு நிறையதாமா. அப்போ டேப் ஏ 12 நிமிஷம் ஓடி இருக்கும், டேப் பி எவ்வளோ நிமிஷம் ஓடணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கடகடன்னு முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். டேப் ஏ வந்து 12 நிமிஷம் ஓடி இருக்கு, டேப் பி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓடி இருக்கு, அது எனக்கு கண்டுபிடிக்கணும். அதனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ஸோ 1. ஸோ இதில் 1/ஏக்கு வேல்யூ போட்டோம், அதே மாதிரி 1/பிக்கு வந்து வேல்யூ போட்டோம். கடகடன்னு கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளோ நேரம் இந்த டேங்க் பி வந்து ஓடிச்சுன்னு கிடச்சிடும். எனக்கு வந்து 8 நிமிஷம் கிடச்சிச்சு. ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், தேங்க்யூ.